நம்ம தொடர்ந்து வாசிக்கிறதான வேத பகுதிக்கு நேராக நம்ம வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். போதும். இந்த முதல் வசனத்தில் வாசித்தோம். என்ன வாசனம் கவனிச்சிங்களா? படிக்கும்போது உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது. ஏன் சண்டை வருது உங்களுக்குள்ளனா? நம்ம வீடுகளில், நம்ம நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், சபையில் கூட என்ன செய்யுது? ஒரு சிலருக்கு என்ன வரும்? அவங்க செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. சண்டை வருது. என்ன வருது? சண்டை வருது. சண்டை அப்புறம் என்னதான்? முதல்ல எப்படி வருதான்? யுத்தங்களும் சண்டைகளும். யுத்தம்னா என்னது? பெரிய ராஜாக்கள் தேசத்துக்கு தேசம் போடுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் அது யுத்தம், போர். அது போல் சண்டை போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அழிச்சே ஆகணும். அவங்கள என்ன செஞ்சாகணும்? நான் அழிச்சே ஆகணும். அழிச்சா தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவங்கள என்ன செய்யணும்? இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு அவங்கள என்ன செய்யணும்? ஃபுல்லாக இவங்க ஆளுகைக்குள்ளார கொண்டு வரணும். அப்படி யுத்தம் வருதான். யுத்தம் வருது, அப்புறம் சண்டை வருது. இதெல்லாம் ஏன் வருது? நமக்குள்ளே சண்டை வருது இல்லையா? நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறது பிடிக்காமல் போகுது இல்லையா? இதெல்லாம் ஏன் வருது? என்றைக்கா யோசித்து பார்த்துங்க. நான் எப்போ பார்த்தாலும் நான் பேசுகிற பேச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கவே மாட்டுது. நான் பேசுகிறது எங்கள் வீட்டுக்காருக்கு, என் பொண்ணுக்கு நான் பேசுறது என்ன செய்ய மாட்டுது? பிடிக்கவே மாட்டுது. என் பொண்ணு பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டுது. சண்டை வருது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது. குழம்புல உப்பு கம்மியாக இருந்தாலும் சண்டை வருது, அதிகமாக இருந்தாலும். அப்போ ரெண்டுமே என்னது தான்? தப்பு தானே? அதிகமாக இருக்கிறதும் தப்பு தான், கம்மியாக இருந்தால். அப்போ கரெக்டாக என்ன செய்யணும். அப்புறம் ஏன் சண்டை வருது? அவங்களுக்கு பிடிக்காது நம்ம செஞ்சிட்டோம்னா சண்டை வீட்டில். நான் சொல்கிறத நீ என்ன செய்ய மாட்ற? கேட்க மாட்ற. சண்டை வருது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே. நம்ம சரீரத்தில் சண்டை வருதான். முதல்ல வெளியில் சண்டை வருது இல்லையா? போர் வருது. அதுபோல் நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யுது? ஒரு யுத்தம் நடக்குது. எப்படிப்பட்ட யுத்தம் நடக்குது? இச்சை என்கிறதான ஒரு கிரியை மூலமாக என்ன செய்தான்? சண்டை வருது. என்னென்னு வருது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினாலே உண்டாகிறது. இப்போ நமக்கு வர சண்டை, நமக்கு வர பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் எதனால் வருதுன்னா, நமக்குள்ளே என்ன செய்யுது? நம்மளோட சரீரத்தில் ஒரு கிரியை செய்தது. என்னது? இச்சைங்கிறதான ஒரு காரியம் என்ன செய்யுது? நம்முடைய சரீரத்தில் இருந்துக்கிட்டு அது என்ன செய்தான்? யுத்தம் பண்ணும்படிக்காக, சண்டை போடும்படிக்காக, பொறாமை கொள்ளும்படிக்காக, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு, எதிர்த்து பேச, அடிக்க, அபகரிக்க என்ன செய்யுது? அந்த இச்சை உள்ளே இருந்து நம்முடைய சரீரத்தில் இருந்துக்கிட்டு கிரியை செய்தான். நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யுது? இச்சை சண்டை போடுறதுக்கு கிரியை செய்யுது. சண்டை வர்றதுக்கு என்னதான் காரணம்? நமக்குள்ள ஒரு இச்சை இருக்குதான். என்னது? எல்லாரும் சொல்லுங்க. இச்சை எனக்குள்ளே இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இச்சை இருக்குது. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுறீங்க. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் அதனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ சண்டை போடுறதுனால ஜெபம் பண்ணுறது தடையாக போயிடுச்சு. ஜெபம் பண்ண முடியல. பொறாமை வந்ததுன்னா பொறாமப்பட்டதுனால ஜெபம் பண்ண முடியல. இதனால் உள்ள இச்சை என்ன செய்யுது? ஒரு சில காரியங்களை எடுத்துக்கோ, அதை அபகரிச்சிக்கோ, அதை பெற்றுக்கொள்ளு அப்படி சொல்லி இச்சை என்ன செய்தான்? தூண்டுது. அவனை தூண்டும் போது என்ன செஞ்சு எடுக்க முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. இச்சையினால் என்ன செய்ய முடியல? இச்சை உள்ளே இருந்து நம்ம என்ன செய்யுது? போராட்டம் பண்ணுது. உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்கிறான்? இல்லை, அது செய்யக்கூடாது சொல்கிறான். ஆனால் அந்த சரீரம் என்ன செய்யுது? செய்ய சொல்லுது. காலையில் 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உள்ளே இருக்க ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்கிறான்?
சொல்கிறான், எழுந்து ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஆனால் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நைட்டெல்லாம் நேற்று பகலெல்லாம் வேலை செஞ்சேன், நைட்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்படி சொல்லி உடம்பு சொல்லுது. என்ன செய்யுது உடம்பு? ஜெபம் பண்ணுறதுக்கு தடையாக உடம்பு டயர்டாகிடுது. அப்போ தான் எழுந்திருக்க முடியாது. ஒரு பக்கம் கை வலிக்கும், தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், குளிரும் வேற. ஐயோ ரொம்ப குளிருது. இதெல்லாம் என்ன பண்ணுது? யார் பண்ணுறது? சாத்தான்லாம் இல்லை, சரீரம் பண்ணுது. சரீரத்தில் இச்சைங்கிறதான ஒரு கிரியை என்னது உண்டாகுது. என்ன செய்யுது? சரீரத்தில் இச்சைங்கிறதான ஒரு கிரியை உண்டாகுது. அந்த கிரியை செய்யுது. இச்சை வந்து நீ தூங்கு, எழுந்திருக்காத, தூங்கு, இதை செய்யாத, இதை செய்யி சொல்லுது. அப்படி சொல்லிட்டு என்ன செய்யுதுனாக்கா, நம்ம ஜெபம் பண்ண விடாமல் தடை பண்ணிடுது. ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுது? தடையாக அந்த இச்சை வந்துடுது. அது மாத்திரம் இல்லை, ஒரு சில காரியங்களை நீ எடுத்துக்கோ, அபகரித்து கொள்ளு, அதை வாங்கிக்கோ. நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆசை என்னவாகுது? பேராசையாக மாறுது. அதுக்கப்புறம் அது இச்சையாக மாறுது. நம்முடைய தகுதிக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கடவுளை செய்ய நிச்சயமாக தருவார். அதற்கு மிஞ்சி நம்ம நினைக்கிறோம் பார்த்தியா, அதுக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தியா, எப்படியாவது இது நான் என்ன செஞ்சாகணும், அடைஞ்சே தீரணுங்கிறதான ஒரு வெறி வருது இல்லையா? எப்படியாவது நான் செஞ்சாகணும், அதை அடைஞ்சே தீரணும், ஒரு வெறி வருது இல்லையா? அதுக்கு பேர் தான் இச்சை. அது என்ன செஞ்சிடும்? கொலை செய்யவும் துணியும். இச்சை என்ன செஞ்சிடும்? கொலை செய்யவும் துணியும். சில இடங்களில் வழிப்பறிலாம் நடக்குது இல்லையா? கொள்ளை நடக்குது இல்லையா? யாராவது பைக்கில் போகும்போது நகை போட்டு போனானாக்கா என்ன செஞ்சிருவாங்க? ஒரு சிலர் போய் அறுத்துட்டு, எதனால் செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, தீராத ஆசை, மோகம், வெறி வந்து என்ன செய்கிறாங்க? அவங்க அதை அபகரிச்சுட்டு போக பார்க்குறாங்க. அதுக்கு தடையாக யார் என்ன நடந்தாலும் செஞ்சுருவாங்க. அதை மேற்குள்ள அவங்க முன் வருவாங்க. அப்படி அவங்க செயினை அறுக்கும் பொழுது சிலருக்கு கழுத்து அறுத்து இறந்து போகவும் முடியும். சரி, வண்டியிலேருந்து கீழே விழுந்து ஆபத்து வரவும் செய்யும். அதை பற்றிலாம் என்ன கிடையாது, அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? இப்போ இச்சை, வெறி என்ன இருக்குது. அந்த இச்சை என்ன செய்யுது? பாவம் செய்யும்படிக்காக அது ஒரு வழியில் கொண்டு போகுது. ஒரு பாதையில் என்ன செய்தது? அந்த இச்சை பாவம் செய்யும்படிக்காக கொண்டு போகுது. அதை அடையும்படிக்காக அந்த இச்சையானது அது என்ன செய்யுது? ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு இச்சை வந்து அந்த மனுஷன் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறான். அந்த பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறான், முடியல. ஆனால் எப்படியோ அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு தீராத மோகம் வருது அவனுக்குள்ளார. வந்து அதை பெற்றுக்கொள்வதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்பவும் முடியல. என்ன செய்வான்? அடுத்தபடியாக அதுக்கு தடையாக வரக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்வான்? எடுத்து போட பார்ப்பான். அதுக்கு தடையாக அப்பா வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க வந்தாலும் சரி, இல்லை சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, அவங்க எல்லாம் செஞ்சிடுவான், துரத்திட்டு அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுவான். இன்றைக்கி அநேக கிட்டத்தட்ட நானும் ஒரு 30 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன். அநேக இடங்கள் அது நடக்குது. ஆனால் இப்போ எப்படி வருதுன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக மோகமாக வந்துக்கிட்டே இருக்குது. காதல் திருமணம் சொல்லுவாங்க. காதல் லவ் பண்ணுறது சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும். லவ்ன்ற விஷயத்தை கேள்விப்படாதவங்க யாருமே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்தே இருக்குது. சின்ன குழந்தையில என்ன செய்வாங்க? அப்பா அம்மாவை லவ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே, அப்பா அம்மா தான் எல்லாம், எப்போவுமே அப்பா தான் அம்மா தான் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவோட யார் அதிகமாகிடுவாங்க? டீச்சர் அதிகமாகிடுவாங்க. எங்கள் டீச்சர் தான் நல்லா எனக்கு சொல்லி தருவாங்க. எங்கள் டீச்சர் தான் எனக்கு என்ன செய்வாங்க? நல்லா சொல்லி தருவாங்க, நல்லா பாடம் எடுப்பாங்க, கதைலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அப்பா அம்மாவோட யார் தான் முக்கியம்? என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம். அப்பா அம்மாலாம் என்ன, என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். எனக்காக உயிரையே தருவான். என் ஃப்ரெண்டு என்ன செய்ய எனக்காக உயிரையே தருவான்னு சொல்லி என்ன செய்வாங்க? அப்படி போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி போகும்போது என்ன செய்யுது? ஆம்பளை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, அப்புறம் பொம்பளை பிள்ளைகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் மாறி தவறான பாதைக்குள்ளே அவங்க போகிறாங்க. வீட்டில் அப்பா அம்மா எதிர்த்தாலும், அப்பா அம்மா வந்து இது செய்யாத தப்புன்னு சொன்னாலும் என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் போகிறாங்க. இப்போ கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ அப்பா அம்மா எதிர்க்கிறாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அப்பா அம்மா தான் என்ன செய்கிறாங்க? இப்போ தடையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லாமல் நம்ம செஞ்சிடும். யார் என்ன கேட்பா நம்மளை? நமக்குள்ளே என்ன இருக்குது? நமக்குள்ளே அந்த தைரியம் இருக்குது, வீரம் இருக்குது, நமக்குள்ளே ஓடுற ரத்தம் எப்படி இருக்குது?
சுறுசுறுப்பாக இருக்குது, சூடாக இருக்குது. அதனால் என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், யார் எதிர்த்து வந்தாலும் செய்யலான்னு சொல்லி என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அதுக்கு தடையாக வரவங்களை என்ன செய்வாங்க, சில வேலைகளை சாகடிக்கவும் துணிவாங்க. அந்த இச்சை என்ன செய்யுது, அதை அடையணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி அவங்களை தவறான பாதைக்கு கொண்டு போகுது. ஒரு மனுஷனுக்குள்ளே இச்சைன்னு சொல்லி வரும்னு சொன்னால் தவறான பாதைக்கு போகிறதுக்கு தான் அந்த விஷயம் அது அவன் நடத்தும். அதுக்கு தடையாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் என்ன செய்யாது, விட்டு வைக்காது. எல்லாரையும் என்ன செஞ்சிடும், தள்ளி போட்டு போயிடும், சாகடிச்சிட்டு போயிடும். அப்படி ஒரு காலம் இருந்தது, இப்போவும் அது இருக்குது. அப்படி ஒரு காலங்கள் இருந்தது, நடக்குது. இச்சையினால் என்ன செய்யுது, குடும்பங்கள் நிறைய சிதைஞ்சு போகுது. அதன் பிறகு அந்த பிசாசு என்ன செய்யலாம், அந்த இச்சை என்ன செய்யுது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே எப்படி இந்த மாதிரி கிரியை செய்யுது. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி பேப்பர்லேயும் சரி, இல்லை இன்டர்நெட்லேயும் பார்த்தாலும் சரி, கள்ளக்காதல்னு இது நிறையா வருது. ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தது, அந்த மீடியாஸ்லாம் இல்லாதனால வெளி உலகம் அறியாமல் பேப்பரில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா வழிகளில் நம்ம உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ என்ன செய்ய நிறைய பார்க்குறோம். என்ன செஞ்சுறாங்க, தவறான காரியங்களை ஈடுபடுறதுனால கணவனை சாவடிச்சிடறாங்க, மனைவியை சாவடிச்சிடறாங்க, பெற்றெடுத்த பிள்ளையும் சாவடிச்சிடறாங்க, பெற்றோரையும் என்ன செஞ்சிடறாங்க, சாவடிச்சிடறாங்க. எதனால், இச்சையினால். சரீரத்தில் கிரியை செய்கிறதான அந்த இச்சையினால் என்ன செய்கிறாங்க, அப்படி போகிறாங்க. நாம் அப்படிப்பட்டதான் இச்சைக்குள்ளாக நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது. அதையெல்லாம் கண்ட்ரோல் செய்வதுக்கு தான், அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் யார் கிரியை செய்கிறது, இச்சை கிரியை செய்யுது. என்ன செய்யுது, கிரியை செய்யுது, வேலை செய்யுது. இச்சை என்ன செய்யுது, வேலை செய்யுது. அடைஞ்சே ஆகணும், நான் இதை அடைஞ்சே ஆகணும், எனக்கு புதுசாக பைக் வாங்கியே தந்தாகணும், புதுசாக பைக் வாங்கி தந்து ஆகணும், இல்லைனா நான் என்ன செஞ்சிடுவேன், செத்தே போயிடுவேன். நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அது போல் வீட்டில் அடம் பண்ணி அவனுடைய ஆசையினால், அவனுடைய இச்சையினால் என்ன செய்கிறான், வீட்டில் என்ன கேட்குறான், பெற்றோர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும், கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, வாங்கி தரலாம் நினைப்பாங்கன்னா அவங்கள பணம் பற்றாக்குறையினால கொஞ்சம் காலம் தாமதம் தாழ்த்துறாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யுது, இல்லை எனக்கு இப்போவே வந்தாகணும், முரண்பாடு பண்ணுது, முரட்டுத்தனம் பண்ணுது, எதிர்த்து நிற்குது. அதுக்கு தடையாக வரக்கூடியதான எல்லா சூழ்நிலையும் தகர்த்து போடணும்னு நினைக்குது. அதெல்லாம் என்ன செய்யுது, உள்ளே இருக்குதான பிசாசு அந்த இச்சையை தூண்டி என்ன செய்கிறான், மேற்கொள்ள பார்க்குறான். நம்முடைய சரீரத்தில் இச்சையானதை செய்து கிரியை செய்து கொண்டே இருக்குது. அவைகளிலிருந்து நம்ம என்ன செய்யணும், விடுபட வேண்டும். அப்படி நம்ம தவறான காரியங்கள் மீது, தவறான கிரிகள் மீது நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. நமக்குள்ளே போர் செய்கிறதான இச்சையினால் நம்ம என்ன செய்யறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி வேலைக்கு போகிறோம். எங்கே போகிறோம், வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறோமா, அந்த பணம் பத்தலை, அந்த பணம் என்ன செய்யலாம், இப்போ பத்தலை, ஓவர் டைம் செய்யலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யலாம் அப்படி சொல்லி அப்படி என்ன செய்கிறோம், பணம் சம்பாதிக்க போகிறோம், அதுவும் பத்தலை. சரி, வெளியூர் போய் வேலை செய்யலாம், வீட்டில் இருந்து இங்கேருந்து சம்பாதிச்சா காசு பத்த மாட்டேங்குது, சம்பளம் என்ன செய்கிறாங்க, கம்மியாக தான் தராங்க, வேறு இடத்துக்கு போனால் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த பணம் சம்பாதிக்கிறதா அந்த மோகத்தில், பணம் பணம் பணம்னு என்ன செய்கிறாங்க, மோகமாக இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே தீராத இச்சைக்குள்ளார ஆசைக்குள்ளார போகிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது அடுத்தபடி என்ன செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. இருக்கிற பணத்தில் போதுமென்கிறதான மனதோடு கூட நம்ம இருப்போம் சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார், நம்ம திருப்தியாக நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம செலுத்துவோம் சொன்னால் நமக்கு இருக்கிறதான வருமானத்தை என்ன செய்வார், உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் பணம் பத்தாது நமக்கு. ஏன், நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம சில கடவுளுக்கு நம்ம கொடுக்கல. நம்முடைய ஆசையினால், நம்முடைய தீராத மோகத்தினால, இச்சையினால் என்ன செய்கிறோம், நம்ம பணம் சம்பாதிக்கணும் சொல்லி அப்படி என்ன செய்கிறோம், அதில் போயிடுறோம். கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம கொடுக்கறதில்ல. நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யுது, பிசாசு அந்த இச்சையை தூண்டி விடுகிறான். போர் செய்யும்படிக்காக வேறு விதமாக கடவுளை ஆராதிக்க கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு விதத்தில் செலவழிக்கும்படிக்கு பிசாசு என்ன செய்கிறான், அன்றைக்கி மக்களை தூண்டி விடுகிறான். இங்கே வசனம் சொல்கிற பிரகாரமாக, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போயிடும். நம்ம என்ன செய்கிறோம், அதுக்காக என்ன விதமான முயற்சி வேணாலும் செய்கிறோம். நம்ம ஒரு பொருள் மேலேயோ
ஏதோ ஒரு காரியத்தின் மேலோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆசைப்பட்டு அது தீராத ஒரு ஆசையை உண்டாக்கி, இச்சையை உண்டாக்கி நம்ம அதை அடையும்படிக்கு என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை முயற்சி பண்ணி பார்க்குறோமோ, அதில் என்ன செய்யுது, கிடைக்கலன்னு நம்ம ஜெபம் பண்ணுறதையும் என்ன செஞ்சிடறோம் விட்டுரும். அடுத்தபடியாக என்ன செஞ்சிடுவோம், ஒரு காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், அது கிடைக்கல, தாமதமாகுதுனாக்கா ஆமாம் இந்த ஆண்டவர் தரமாட்டார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதையே நிறுத்திடுவோம். சர்ச்சுக்கு போயிட்டே இருப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும், வருவோம், கொஞ்சம் உடம்பு முடியல, இந்த ஆண்டவர் எப்போ தாலும் என்ன செய்வார், நான் கேட்குறது மட்டும் எனக்கு செய்யவே மாட்டார் சொல்லி என்ன செய்வோம், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறதையும் நிறுத்திடுவோம். ஜெபம் பண்ணுறதை நிறுத்துவோம், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறத நிறுத்துவோம், பைபிள் படிக்கிறதை நிறுத்திடுவோம், தனி ஜெபம் போயிடும், எல்லாமே போயிடும். எதனால், நம்முடைய மனசில் இருக்கிற அந்த இச்சையினால் ஒரு காரியத்தை நம்ம அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம், அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னால நம்ம என்ன செஞ்சிடறோம், ஜெபம் பண்ணுறதையும் நிறுத்திடுறோம். காரணம் நமக்குள்ளார கிரியை செய்தான அந்த இச்சையினால். ஆகியனாலே நம்ம செய்யும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் இப்போ எதனால் ஜெபம் பெற்றுக்கொள்ளலை, நம்ம இச்சையை என்ன செய்வோம், இச்சை ஜெபம் பண்ண விடுறதில்லை, அப்படியே ஜெபம் பண்ணி ஒரு சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல, என்ன செய்ய முடியல. ஆமாம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபம் பண்ண அந்த காரியம் நமக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கா, நம்ம என்ன செய்கிறோமா, தகாத விதமாக ஜெபம் பண்ணுறோம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தில் ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. நாம் எதுக்கு ஜெபம் பண்ணோம், எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லி நமக்கு தெரியணும். அதுவும் இல்லாமல் கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு என்ன இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும், வசனம் ஆதாரம் இருக்கணும். நம்ம எது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் என்ன இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா ஜெபம் பண்ண சொல்லி, அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். பைபிள் படிக்க சொல்லியிருக்கிறாரா, அப்போ நம்ம பைபிள் படிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற எல்லா காரியமும் கடவுள் சொல்லியிருக்கிறாரா, இதை செய்ய சொல்லியிருக்கிறாரா, இதை செய்ய சொல்லலையா, செய்ய சொல்லாத காரியம் நம்ம செய்யக்கூடாது, ஒரு நாளும் செய்யக்கூடாது. இது நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்கா, கடைசி நாட்டில் இருக்கிறோம். கடைசி நாட்டில் பிசாசு என்ன செய்வான், ஆண்டவர் இதுதான் சொன்னார், இதை தான் செய்ய சொன்னார் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய மனதை தூண்டி விடுவான், இச்சையை உண்டாக்குவான். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. கிறிஸ்தவங்க எல்லாரும் இதை செய்கிறாங்க, கிறிஸ்தவங்களாம் நிறைய தான் செய்கிறாங்க, கிறிஸ்தவனா செய்கிறாங்க, நிறைய தான் செய்கிறாங்க. பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, ஆண்டவர் சொல்லாத செஞ்சால் அது என்னது தான், அது தப்பு தான். அது இச்சையினால் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். ஒரு ஆசையினால், ஆசை என்ன செய்யுது, போக போக வெறியாக, தீராத ஆசையாக, பேராசையாக, இச்சையாக மாறிடுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதுக்காக ஜெபம் வேறு பண்ணுறது. எதுக்காக, நம்முடைய இச்சைக்காக ஜெபம் பண்ணுறது. என்ன இச்சைக்காக ஜெபம் பண்ணுறது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வண்டி வாங்கணும், வயசே என்ன வரல, வண்டி ஓட்டுற வயசு வரல, ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணுறது. ஏசப்பா எனக்கு கேடிஎம் பைக் வேணும். என்ன பைக் வேணும், கேடிஎம் பைக் வேணும். அந்த பைக் ஓட்டு போகிறவங்களாம் மனுஷனே கிடையாது. முதல்ல என்ன கிடையாது, அவன் பாட்டுன்னு வேகமாக ஓட்டு, பக்கத்தில் போகிறவனும் பயந்து கீழே விழுற அளவுக்கு என்ன செய்வானுங்க, அந்த வண்டியை ஓட்டுவானுங்க. அதுக்கப்புறம் வேகமாக போகக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கும் என்ன செய்யுது, ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் எங்கே ஓட்டணுன்னாக்கா அதுக்கு ஒரு ட்ராக் இருக்குது, அங்கே போய் என்ன செய்யணும், ஓட்டணும். ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் ஓட்டணும். ரோட்டில் ஓட்டுறதுக்கு அந்த வண்டி கிடையாது. அவங்க உண்டாக்கும் போது கரெக்டாக தான் உண்டாக்குனாங்க, ஆனால் வாங்கி பயன்படுத்துகிறவங்க தான் அப்படி பயன்படுத்துகிறாங்க. நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி ஜெபம் பண்ணுறது வேறு. நமக்கு வயசு வரல, வண்டி ஓட்டுறதுக்கு வயசு வரல, ஆனாலும் என்ன செய்யுறது, ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே எனக்கு அந்த வண்டி தாங்க ஆண்டவரே, அந்த நிஞ்சா 600 தாங்க ஆண்டவரே, நிஞ்சா 900 தாங்க ஆண்டவரே. அது ஒரு வண்டி, அதுவும் ஒரு பைக்கு. அந்த வண்டி நான் ஓட்டினேன் ஆண்டவரே. அந்த வண்டி ஓட்டினா படுத்துக்கிட்டு தான் ஓட்டணும். பைக் எப்படி ஓட்டணும், படுத்துக்கிட்டு ஓட்டணும். அந்த வண்டி தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் எதனால் வருது, இச்சையினால் வருது. நான் கண்ணில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், இந்த மொபைலில் பார்க்குறோம், என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வந்து ஒரு கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்படியே பார்த்து நமக்கு என்ன செய்யணும், ஒரு எண்ணம் வந்துடும், ஆசை வந்துடும், நாமளும் என்ன செஞ்சாகணும், அதுபோல் செய்யணும்னு சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுறது வேறு. ஆண்டவரே எனக்கு அந்த நிஞ்சா 900 தாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுறது. இந்த வசனம் என்ன சொல்லுதான், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாக ஜெபம் பண்ணுகிறபடினாலே உங்களுடைய ஜெபம் என்ன செய்கிறது, தப்பாக ஜெபம் பண்ணுறோம். எதையெல்லாம் ஆண்டவர் தருவார் சொல்லி தெரிஞ்சு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இதெல்லாம் தருவார், தகுதியானது மட்டும்தான் தருவார்.
என்ன தருவார்? தகுதியானது மட்டும்தான் தருவார். ஒரு 10 வயசு பாப்பா எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? அது தகுதியா? அது எல்லாருக்கும் தெரியும். இந்த வயசு என்ன கிடையாது, கல்யாண வயசு. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அரசாங்கத்தில் வச்சுருக்கிறாங்க. ஏன் வச்சுருக்கிறாங்கன்னா, அவங்க சரீரம் அதுக்கான தகுதியானது கிடையாது. இன்னும் சரீரம் என்ன ஆகலை, மெச்சூர் ஆகலை, அதற்கான பக்குவம் வரலைன்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்திருக்கு, வச்சுருக்கு. அதுபோல் வண்டி வாங்குறதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு வயசு இருக்குது, அது ஓட்ட வேண்டிய இடமும் இருக்குது. இப்போ நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் நம்ம ஜெபிப்போம் சொன்னால் நிச்சயமாக கடவுள் தருவார். தகுதிக்கு மிஞ்சி ஜெபிக்கும்படிக்காக என்ன செய்யறான் பிசாசு, இச்சையை உண்டாக்குறான். இச்சை நமக்கு தகுதிக்கு மிஞ்சி என்ன செஞ்சக்கூடாது, இச்சையினால் அவங்க பண்ணுறாங்களே அதை நானும் பண்ணணும்னு சொல்லி இச்சையை அந்த இச்சையானது நம்முடைய இறுதியெல்லாம் செய்து தூண்டுது, இதை செய்யணும் அப்படி தூண்டுறதுனால அதுக்காக நானும் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. மற்றவங்கள பார்த்து அவங்க கார் வாங்கிட்டாங்க, நீயும் கார் வாங்கணும். என்னுடைய 2 மச்சானும் கார் வாங்கிட்டாங்க, என் சகலையும் கார் வாங்கிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தானே செய்யல கார் வாங்கலை. எனக்கு இப்போ என்ன வருது, ஒரு ஆசை, அவங்களாம் கார் வாங்கிட்டாங்களே நான் மட்டும் கார் வாங்கலையே, ஆண்டவர் எனக்கும் கார் தாங்க, ஆண்டவர் கார் தாங்கன்னு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? தகுதியாக இருந்தால் என்ன செய்வார், அந்த ஜெபத்தை கேட்பார். தகுதி இல்லாத, இதுதான் எங்கள் வசனம் சொல்லுது, உங்கள் இச்சையினாலே நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் இச்சையை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால அது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கா, தகாத விதமான ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம் அது, தகாத விதமான ஜெபம். மற்றவங்களை பார்த்து பொறாமையில் நானும் இப்படி இருக்கணும், அவங்க வீடு கட்டிட்டாங்க நானும் வீடு கட்டணும் அப்படி சொல்லி நான் ஜெபிச்சா அந்த ஜெபத்தை நிச்சயம் ஆண்டவர் செய்ய மாட்டார், கேட்கவே மாட்டார். 2வது, அப்படி இல்லாமல் ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவரே என் கூட பிறந்தவன் நல்லா இருக்கிறான், அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்குது, நான் கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, அவனுக்கு ஏதாவது ஒரு குறைய கொண்டு வாங்க, அவன் வீடு இடிஞ்சிடணும், அவன் போகும்போது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடணும், அப்படிலாம் ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க இப்படி ஜெபம் பண்ணாங்க, ஆனால் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். வசனம் சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக என்ன செய்றீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. என்னன்னாக்கா, ஒரு கடன்காரங்க கடன் கொடுத்தவங்க கடன் வாங்க வந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு கடன் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க, அந்த கடனை வசூலிக்க வந்திருக்கிறாங்க. என்னால் கடன் கட்ட முடியல, அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வசனம் சொல்லுது, நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுறாரு, நம்மக்கிட்ட என்ன சொல்லிக்கிறாரு, நீங்கள் எங்கே இருந்தீங்க, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, எகிப்தில் இருந்தீங்க அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, திரும்ப நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளார போகக்கூடாது. அப்போ இந்த கடன் வாங்குறதான எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடிமையிலிருந்து மீட்கப்பட்டாச்சு. நம்ம எப்படி பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துலேருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், மீட்கப்பட்டுட்டோம். திரும்ப என்ன செய்யாதீங்க, பாவம் செஞ்சு அடிமையாயிடாதீங்க சொல்லி ஆண்டவர் அங்கேருந்து நம்ம மீட்டு எடுத்துருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வந்தேன், தகுதிக்கு மேலே அது இல்லை, இது ஒரு காரியத்தை சொல்ல வந்தேன். அப்போ கடவுள் நினைச்சிருக்க நம்மளை இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும்பொழுது நம்ம மீறி நம்ம அதை செய்யும்பொழுது அந்த ஜபத்தை நிச்சயமான சிமெண்ட் கடவுள் கேட்கவே மாட்டார். நம்முடைய ஆசை நிறைய இருக்கும், நமக்கு என்ன இருக்கும், ஆசை நிறைய இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சிமெண்ட் கேட்க மாட்டார். எனக்கு இதுதான் ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறா சொல்லி நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா, எனக்கு இவ்வளோதான் தகுதி இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம், திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவரும் கிடையாதான். என்ன கிடையாது, நமக்கு இதுதான் இந்த சோதனையெல்லாம் தாங்க முடியும்னு கடவுளுக்கு தெரியும், அது வரைக்கும் தான் தருவார். அதுக்கு மேலே செய்ய மாட்டார், தரமாட்டார். நமக்கு வரதான சோதனைகளை பார்த்து, போராட்டம் பிரச்சனையை பார்த்து கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னாக்கா நமக்கு என்ன செய்கிறாரு, இந்த அளவுக்கு என்னால் தாங்க முடியும், இவ்வளோ பெரிய பலத்தை அவன் மேலே வச்சாலும் அந்த பலத்தை என்ன செய்வான், தாங்குவான். இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தா அவன் என்ன செய்வான், அந்த சோதனையை சகிச்சு கொள்வான்னு சொல்லி கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மளாம் முன்குறிச்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இவனுக்கு இவ்வளோ தான் சோதனை கொடுக்கணும்னு சொல்லி. அதனால் கடவுள் என்ன செய்கிறார், அதுக்கேற்றாற் போல நமக்கு சோதனையை அனுப்புகிறாரு, நமக்கு வேதனையை அனுப்புகிறாரு. நமக்கு வர வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள்லாம் கடவுள் அனுமதிக்கிறார். என்னென்னு,
இதையெல்லாம் இவன் கடந்து வருவான், இதெல்லாம் இவன் ஜெயித்து வருவான்னு சொல்லி. அப்போ ஜெயிக்கணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் சொன்னால் நம்ம செய்கிறதான காரியங்கள், நம்ம ஜெபிக்கிறதான ஜெபங்கள்லாம் சரியாக இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்ய நமக்கு நினைப்பூட்டுவார். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், தகாத விதமாக ஜெபிச்சுட்டு அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அங்கலாய்க்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன, நமக்குள்ளே கிரியை செய்யுதான், நமக்குள்ளே போரிடுகிறதான யுத்தம் பண்ணுறதான இச்சை தான் என்ன செய்யுது, தகாத விதமாக ஜெபம் பண்ண வைக்குது, தகாத விதமாக சிந்திக்க வைக்குது. 4வது வசனத்தை பார்க்கிறோம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து இல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இச்சையானது என்ன செய்யுது, நம்மளை தவறான விதத்தில் நடத்துகிறது. கொலை செய்யவும் நடத்துது, பொறாமை கொள்ளவும் நடத்துது. இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் நம்ம குடும்பமாக இருந்தாலும் ஒருவரை பார்த்து ஒருவர் என்ன செய்கிறோம், பொறாமை கொள்கிறோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்கிறோம், பொறாமை கொள்கிறோம். அவனுக்கு ஜுரமே வர்றதில்லையே, அவனுக்கு ஜுரம் வர்றதே இல்லை, அவனுக்கு வயிற்று வலி வர்றதே கிடையாது. என்ன கிடையாது, அவனுக்கு மட்டும் என்ன இது, ஆக்சிடெண்ட்டே ஆகும். நான் வண்டி ஓட்டினாலே எங்கேயாவது போய் முட்டிடுறேன் அப்படி சொல்லி என்ன செய்கிறான், அப்புறம் அவன் நல்லா படிக்கிறானே, என்ன செய்கிறான், அவன் நல்லா அவனுக்கு மட்டும் வேலை கிடைக்குது, அவனுக்கு மட்டும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டுது, அப்படிப்பட்ட பொறாமை உண்டாகுது. அநேக நேரங்களில் பொறாமை, அவனுக்கு முடி கொட்டுது, எனக்கு முடி கொட்டவே மாட்டுது, எனக்கு முடி கொட்டுது, அவனுக்கு கொட்டவே மாட்டுது. அப்படி என்ன செய்ய, நமக்குள்ளார அநேக சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்கிறோம், நம்ம பொறாமை கொள்கிறோம். இதெல்லாம் எதனால் உண்டாகுது, நமக்குள்ளே கிரியை செய்தான இச்சையினால் உண்டாகுது. அப்படிப்பட்ட இச்சை என்ன செய்தான், தப்பாக ஜெபம் பண்ண வைக்குதான். எனக்கு முடி கொட்டுது, அதே போல் அவனுக்கும் முடி கொட்டணும். மழை பெஞ்சா எங்கள் வீடு ஒழுகுது, அவங்க வீடு என்ன செய்யணும், ஒழுகணும். ஆண்டவரே, நான் சரியாக, என் பிள்ளைங்களாம் சரியாக படிக்க மாட்டேது, அவங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்களே, அவங்களும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடணும், ஏதாவது ஒரு அறிவுரை வைக்கணும். அறிவு வைக்காமல் படித்தாமா நீ, ஒரு அறிவு கூட வைக்கலையா, வெரி குட். அப்படி என்ன செய்கிறாங்க ஜெபம், என் பிள்ளைலாம் ஏதாவது ஒரு அறிவு, என் பொண்ணு வச்சுருக்கு, அதனால் உன் பொண்ணும் வைக்கணும். என் பையன் அரியர் வச்சுருக்கிறான், உன் பையன் அரியர் வைக்கணும். என் பிள்ளைங்களாம் ட்ரெஸ் எடுக்கல, நான் கிறிஸ்மஸுக்கு என்ன செய்யலை, ட்ரெஸ் எடுக்கல, ஐயோ அவங்க எடுத்துட்டாங்கன்னா எனக்கு அது அவமானமாக இருக்குமே, என்னவா இருக்கும். இதெல்லாம் யார் செய்கிறதெல்லாம், உள்ள கிரியை செய்கிற இச்சை செய்யுது. என்னது, இச்சை பொறாமையை கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், பொறாமை வேறு விதத்தில் செய்யப்படும். அது எப்படியாவது நாசமாக்கணும், அந்த துணி ஏதாவது நாசமாக்கணும், வாங்கின பொருளை ஏதாவது நாசமாக்கிடணும். அதுக்கு தடையாக வரக்கூடிய எதையாக இருந்தாலும் நம்ம தகர்த்து போட்டணும், சாக்கடிச்சிடணும். இச்சை என்ன செய்யுது, கிரியை செய்யுது. அதுக்கப்புறம் ஜபம் வேறு, சில வேலைகளை இச்சைனால ஜபம் பண்ணுறது கிடையாது. அப்படியே ஜபம் பண்ணாலும் எப்படிப்பட்ட ஜபம் அது, கடவுள் கேட்காத விரும்பாத ஜபம், தகாத விதமான ஜபம். எனக்கு மட்டும் இது நடக்கணும், எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும், ஆண்டவரே என்னை மட்டும் நல்லா வச்சுருங்க ஆண்டவரே. நான் ஒரு நேரத்தில் அப்படி ஜபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே எல்லாருக்கும் ஜபம் பண்ணும்போது என்னை மட்டும் நல்லா வச்சுங்க ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், எனக்கு 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 சுயநலமாகவே நடக்குது. இதெல்லாம் எதனால் உண்டாகிறது, இச்சை பொறாமை. அது என்ன செய்யுது, உள்ள கிரியை செய்யுது. எல்லாருக்கும் நான் சின்ன ஜபம் பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜபிக்கணும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜபிச்சோன்னா கர்த்தனா செய்கிற அவனுடைய சிறையிருப்பை மாற்றினா சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ நாம் என்ன செய்யணும், அப்படி இச்சையோடு கூட இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் சொன்னால் வசனம் சொல்லுகிறது,
நீங்களாம் தகாத விதமாக ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஜெபத்தினால வரக்கூடியதான நன்மையை என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்க. கர்த்தர் ஒன்று ஜெபத்தெலாம் கேட்கணும் ஆசையாக இருக்கிறாரு. என்ன செய்கிறாரு கர்த்தர்? ஆசையாக இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பக்கத்தில் வந்துடுறார். வந்து இவன் பண்ணுற ஜெபத்தை கேட்கறதுக்காக காத்திருக்கிறார். நம்ம பண்ணுற ஜெபம் சரியான ஜெபமாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான பதில் கிடைக்கும். தகாத விதமாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன செய்வார்? வருத்தப்படுவார். என் பிள்ளை இன்னும் என்ன செய்யலை? மாறலையே, என் பிள்ளை இன்னும் மாறலையே, இந்த பிள்ளைக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், மறித்தேன், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை மாறுறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், இன்னும் என் பிள்ளை மாறலைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன செய்கிறது? நினைப்பூட்டுகிறார். இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லி நினைப்பூட்டு. ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த இச்சையானது என்ன செய்யுது? அது செய்ய விட மாட்டேங்குது. தகாத விதமாகவே ஜெபிக்க விடுது. மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளணும்னு நினைக்குது. வசனம் சொல்லுகிற பிரகாரம் இந்த இச்சை என்ன செய்தான்? 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கான். கடவுளுக்கு விரோதியாக மாற்றிடுது. இச்சை என்ன செய்யுது? கடவுளுக்கு விரோதியாக மாற்றுது, எதிரியாக மாற்றுது. வசனத்தை பார்க்க, அடுத்த வசனம்லாம் பார்க்கும்போது கடவுள் என்ன செய்கிறாராம்? பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையாக மாற்றுது. இச்சை என்ன செய்யுது? பெருமையாக மாற்றுது. பெருமையாக மாற்றுறதுக்கு, கடவுளுக்கு விரோதியாக மாற்றுறதுக்கு என்ன காரணம்? உலகத்து சிநேகிதராக மாறிடுறாங்க. உலகத்து மக்கள் மீது என்ன செஞ்சுறாங்க? அவங்க நட்பு வச்சு உலகத்து மக்களை போல் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. கிறிஸ்தவங்களாக வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இவங்களுக்கு என்ன கிடையாது? கிறிஸ்தவங்களாக வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இவங்க இப்போ என்ன ஆகிட்டாங்க? உலகத்து மக்களை போல. பைபிளில் சொல்லாத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவன் யார் தெரியுமா? இந்த 4ஆம் வசனத்தின்படி தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். இந்த 4ஆம் வசனத்தை நல்லா திரும்ப படிமா. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். யாரெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க? கடவுள் யாரையெல்லாம் வெறுக்கிறாரு? கடவுள் தேவனுக்கு பகைஞனாக இருக்கக்கூடியவங்களாம் யாருன்னு சொல்லி பார்த்தா, உலகத்தை நேசிக்கிறவங்க. உலகத்தை நேசிக்கிற எல்லாருமே யார் தான்? யார்? தேவனுக்கு பகைஞன். கடவுளுக்கு என்னவா இருக்கிறான்? விரோதியாக மாறுறான். அது நானாக இருந்தாலும் சரி, வசனம் கேட்குற நீங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தை நேசித்தா கடவுளுக்கு என்னவாயிடுவோம்? பகையமாயிடுவோம். உலகத்தை என்ன நேசிக்கிறோம்? நம்ம வசனம் சொல்கிற பிரகாரம் வாழாமல் இருக்கிறது என்னது தான்? உலகத்தை நேசிக்கிறது தான். உலகத்தில் இருக்கிற மாதிரியே நம்மளும் என்ன செய்யணும்? ட்ரெஸ்ஸு போடணும். அவங்கள மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? உலகத்து மக்கள் மாதிரியே ட்ரெஸ் போடணும். பைபிள் அப்படி போட்டிருக்கா? தகுதியான வஸ்திரம் தான் போட்டிருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்கு? தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம்னா என்னது? ஆடம்பரமாக வாங்காமல் சிம்பிளாக நம்ம வருமானத்துக்கு ஏற்றா போல் வாங்கி அணையிறது. அம்பானி வீட்டில் வந்து வசதி இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க? 1 கோடி ரூபா கூட என்ன செய்வாங்க? சேரீ வாங்கி கட்டும். அப்போ நம்ம அது போல் பண்ண முடியுமா? 1 லட்ச ரூபாய்க்கே வாங்க முடியாது நம்மளால். 10,000 ரூபாய்க்கு வாங்குறது பெரும்பாடாக இருக்குது. இப்போ நம்ம தகுதி என்னன்னு தெரியும் நமக்கு. நம்ம ஆசைப்படுறது என்னது? அதை மாதிரி நல்லா சிக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். பட்டு புடவையாக இருந்தால் நல்லா இருக்கும். வாங்கினா சில நம்ம ஒன்று கட்டலாம். உலகத்து மக்களை பார்த்து செய்கிறது. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? உலகத்து மக்களை பார்த்து செய்கிறாங்க. அப்படி செய்கிறவங்களாம் யார் தான்? கடவுளுக்கு விரோதமான கிரியை உள்ளவங்க, கடவுளுக்கு விரோதியாக இருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்க. கடவுள் அதை விரும்பலை. உலகத்து மக்கள் என்ன செய்கிறாங்க? அதே போல் முடி வெட்டுறாங்க. உலகத்து மக்கள் என்ன செய்யறாங்க? டிசைனாக முடி வெட்டுறாங்க. பார்பர் ஷாப் போனாக்கா இங்கே ஒரு கோடு போடுறான், இங்கே ஒரு கோடு போடுறான், லெஃப்ட்டு கோடு, ரைட்டு கோடு, பின்னாடி என்ன செய்கிறாங்க? ஸ்டார்லாம் போடுறாங்க. ஆண்களும் வெட்டுறாங்க, பெண்களும் வெட்டுறாங்க. இதெல்லாம் யார் வெட்டுறது? உலகத்து மக்கள். யார் வெட்டுறதெல்லாம்? அவங்களாம் யார்? உலகத்து மக்கள்லாம் தேவனுக்கு பகையானவங்க. இப்போ நம்மளும் கிறிஸ்தவர்களாகி நம்மளும் வெட்டினா நம்மளும் யார் தான்? உலகத்து மக்கள் தான். தேவனுக்கு பகைஞனாக தான் நம்மளும் இருப்போம். மற்றவங்கள பார்த்து நம்ம செய்கிற எல்லாமே தப்பு. அப்புறம் மற்றவங்க என்ன செய்கிறாங்க? உலகத்து மக்கள் பண்ணக்கூடியதான காரியங்கள் என்னவா இருக்குது? இச்சையினால் வர்றது தான் இதெல்லாம். என்னது? நமக்குள்ளே இச்சை வந்து அவங்கள பாரு, அவங்க இப்படி செய்கிறாங்க, நம்மளும் செஞ்சால் என்ன? பிறந்த நாள் அடுத்து உலகத்து மக்கள் ரொம்ப விமர்சனமாக
கொண்டாடுற காரியம் என்னது? பிறந்தநாள், பர்த்டே பார்ட்டி. ஃபங்க்ஷன் போய் பார்ட்டி ஆயிடுச்சு. இப்போ பிறந்தநாள் ஜபம் இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? இது கொண்டாட்டமாக மாறி போயிடுச்சு. பிறந்தநாளுக்கு என்ன செஞ்சாகணும்? கட்டாயம் புது ட்ரெஸ் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அந்த வீட்டில் என்ன வரும்? பெரிய பிரச்சனை வரும். எதனால்? இச்சையினால். உலக ஸ்நேகம். உலகத்து மக்கள் என்ன செய்கிறாங்க? பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறாங்க. நானும் அது போல் செஞ்சுருக்கிறேன். ஒரு நேரம் நானும் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா உலகத்து மக்கள் பார்க்குறேன் இல்லையா, அவங்கள மாதிரி நானும் இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கிறேன், செஞ்சுருக்கேன். நான் இப்போ நான் அதனால் மனம் மறந்துடுறேன். என்னது அது? தப்பு. அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் செஞ்சேன். என் வீட்டில் அதை செய்கிறது கிடையாது, நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வசனம் சொல்லுது என்னென்னு, உலகத்து மக்களை மாரி வாழ்ந்தால் நான் யாராக இருக்கிறேன்? கடவுளுக்கு பகையாளியாக இருக்கிறேன், கடவுளுக்கு விரோதியாக மாறுறேன் நான். அப்போ நான் கடவுளுக்கு விரோதி, நான் எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். என்னை பார்த்து பின்பற்றுறவங்களும் எங்கே தான் போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களாம் நரகத்துக்கு போகக்கூடாது, நானும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நான் கடவுளுக்கு பிரியமாக வாழணும், உலகத்தை போல் நான் வாழக்கூடாது. பிறந்தநாள் ஃபங்க்ஷன் பண்ணுறது அதெல்லாம் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? சபையில் சகஜமாக்கிட்டாங்க. சபையில் வந்து என்ன செய்கிறாங்க? இப்போ கேக் வெட்டி ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. இல்லை நாங்கள் எல்லா பிறந்தநாளையும் கொண்டாடுறது கிடையாது. இதுதான் கொண்டாடுறோம், ஃபஸ்ட்டு பிறந்தநாள், முதல் பிறந்தநாள் மட்டும் கொண்டாடுறோம். அப்படி என்ன செய்கிறாங்க? இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அதை அப்படியே விமர்சனையாக பண்ணுறாங்க. வீட்டில் சாப்பாட்டுக்கே என்ன செய்யிருக்காது? வழி இருக்காது. சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கும், வேலைக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். வேலை கிடைச்சாலும் காசு கிடைக்காது. அந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தில் செய்வாங்க, கஞ்சி காசி குடிப்பாங்க. ஆனால் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. இப்போ என்ன செஞ்சாகணும்? செஞ்சாகணும். முதல் பிறந்த நாளுக்கு என்ன செஞ்சாகணும்? நான் செஞ்சே ஆகணும். ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வாங்கணும். கிறிஸ்தவங்களாக இருந்தால் கேக் வாங்குவாங்க, மற்றவங்க கேக் வாங்குவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க இஷ்டப்படி பாட்டுலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. அது உலக மக்களுடைய வழக்கம், கிறிஸ்தவனுடைய வழக்கம். பைபிள் அப்படி ஒரு இடத்துலையும் இல்லை. பைபிள் எங்கன்னா இல்லை, பிறந்தநாள் கொண்டாடுதான் எங்கேயுமே இல்லை. ஆனால் பிறந்தநாள் கொண்டாடி ஒரு பெரிய நீதிமானை சாகடிச்சாங்க. யாரை சாகடிச்சாங்க? ஒரு பெரிய நீதிமானை சாகடிச்சாங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷனில். யார் தெரியுமா அது? யோவான் ஸ்தானம் சாகடிச்சாங்க. யோவான் ஸ்தானுடைய தலையை என்ன செஞ்சாங்க? வெட்டி எடுத்தாங்க. யார்? ஏரோது ராஜா என்ன செஞ்சார்? அவர் ஜென்ம நாள், அதாவது பிறந்தநாள், அவருக்கு பிறந்தநாள் வந்தது, கொண்டாடினாங்க. கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார்? இப்போ பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் வந்து நடனம் ஆடின பெண்ணை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? நான் சந்தோஷமாக இருக்குது, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு, என் பிறந்தநாளில் நான் சந்தோஷமாக இருக்கேன், என் பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கான், இவங்க மத்தியில் நான் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தணும், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னோடனே அந்த பாப்பா என்ன செய்யுது? நேராக அவங்க அம்மாட்ட போய் கேட்குது. அவங்க அம்மா பொறாமையினால் என்ன செய்கிறாங்க? யோவான்ஸ்தானுடைய தலையை கேட்குறாங்க. அதே போல் ராஜா என்ன செஞ்சார்? தலையை வெட்டிட்டார். பைபிள் இருக்கிற பிறந்தநாள் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தநாளை நம்ம என்ன செய்கிறோம்? கடன் வாங்குகிறோம், திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளார போகிறோம். பிறந்தநாளுக்கு ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறது கிடையாது, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, வீட்லேயும் ஜெபம் பண்ணுறது கிடையாது. அன்றைக்கி பார்த்தா என்ன செய்யுது? ஜாலியாக இருக்குது. அது என்ன வழக்கம்? அது உலகத்து வழக்கம். இது நீங்களாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் ஒரு நாள் அது அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்ய மாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். வந்து நான் என்ன செய்வேன்? என்னென்னு ஜெபம் பண்ணுறது? வந்து ஜெபம் பண்ணுறது நேரம் கொடுத்தா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அங்கே வந்து என்ன ஃபங்க்ஷனில் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக பாட்டு போட்டு கேட்டுருப்பீங்க. அங்கே வந்து நான் என்ன செய்கிறது? நானும் என்ன செய்யணும்? உலகத்து மக்களை போல் இருக்கணும். அது உலகத்து மக்களுடைய காரியங்களை நீங்களும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பைபிளில் இருக்குதா? நீங்கள் எடுத்து காட்டுங்க. ஃபஸ்ட்டு இது போல் பைபிளில் இது போல் பிறந்தநாள் கொண்டாட்டம் இருந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க, நம்மளும் செய்யலாம்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நான் செய்யலாம், சபையாக சேர்ந்து செய்யலாம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பிறந்தநாளுக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது? உலகத்து வழக்கத்தில் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டு பொண்ணு என்ன ஆயிடுச்சு? பெரிய பிள்ளை ஆகிடுச்சு. எங்கள் வீட்டிலே 2 பொண்ணு இருந்தது, அவங்க 2 பேரும் பெரிய பிள்ளையானாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? ஜபந்தான் பண்ணோம், வேறு ஒன்றும் கிடையாது. தாய் மாமா சீர் செய்யணும்னு சொல்லி அவனை கடைக்காரனாக்குறது உலகத்து மக்கள் பண்ணுறது. அதெல்லாம் பைபிள் எங்கேயாவது இருக்காது போல். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உலகத்து மக்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அது இச்சையினால் வருதான். எதனால் வருது? இச்சையினால். நமக்குள்ளே இச்சை என்ன சிக்கிரிஸ், அவங்களாம் செய்கிறாங்க, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அதனால் நம்மளும் செய்யணும். அவங்களாம் நரகத்துக்கு போவாங்க, அப்போ நம்மளும் போக வேண்டியது தான்.
வசனத்தில் இல்லாத எதை செஞ்சாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, வசனத்தை கேட்குற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்குற அவங்களா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் நம்புவாங்க சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிற வசனத்தின்படி தான் நடக்கணும். என் சொந்தக்காரங்க கோச்சிப்பாங்களே, கோச்சிட்டு போட்டோம். எங்கள் தாய் மாமா கோச்சிப்பார், எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கோச்சிப்பாங்களே, கோச்சிட்டு போட்டோம். அவங்க இருந்து என்ன உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது? பரலோகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்களா? சாதாரணமாக இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்வோம் நம்ம? 60, 70, அதுக்கப்புறம் 80, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாழ்கிறது கஷ்டம். சஞ்சலமும் வருத்தமாக தான் இருக்கும். வாழ்கிற இந்த உலகத்துக்கு நம்ம அவங்க கோச்சிப்பாங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்கள திருப்திப்படுத்தணும்னு சொல்லி உலகத்து மக்களை போல் வாழ்ந்தால் நம்ம எங்கே தான் போவோம்? நித்தியமா அழிவுக்கு தான் போவோம். ஆகினால் உலகத்து மக்களை போல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வாழக்கூடாது. அப்படி உலகத்து மக்களை போல் வாழ்கிறதுக்கு நமக்கு எது உதவி செய்யுது? இச்சை உதவி செய்யுது. இச்சை என்ன செய்யுது? அப்படி வாழணும்னு சொல்லி நம்மள என்ன செய்யுது? தூண்டி விடுது. நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். நமக்குள்ளே அந்த இச்சை என்னென்ன கிரியை செய்யுதுன்னு சொல்லி. உலகத்து மக்களை போல் நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வோம்? நம்ம கடவுளுக்கு விரோதமான பகையாக இருப்போம். பிறந்த நாள், பிள்ளை பெரிய பிள்ளையாக வருது, அப்புறம் கல்யாணம். உலகத்து மக்களை போல் கல்யாணம் கட்டி கொடுக்கணும். எப்படி கட்டி கொடுக்கணும்? உலகத்து மக்களை போலையா? அவங்க எப்படி கட்டி கொடுக்குறாங்க? பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. கிறிஸ்தவங்க தான் சொல்கிறேன் நானும். பெரிய ஃபங்க்ஷன். அதனால் என்ன நடக்குது? கடன் தான் வாங்குகிறோம். இருக்கிறவங்க செய்கிறாங்க, நானும் என்ன செய்கிறேன். இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, நானும் என்ன செய்கிறேன், கடன் வாங்கி நானும் செய்கிறேன். அப்போ கடனை யார் அடைக்கிறது? ஊரில் இருக்கவங்களாம் வந்து அடைப்பாங்க. அப்போ ஏன் கடன் வாங்கணும்? கடன் வாங்க வச்சுதா? நம்ம என்ன செய்யணும்? அதுக்கான தயாராகணும், அதுக்கான ஒரு முயற்சி செய்யணும். இப்போ என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சா, அவங்களுக்கு திருமணத்துக்கு என்ன செய்யணும்? பணம் சேர்த்து வைக்கணும். கல்யாணத்துக்கு நான் பணம் சேர்த்து வைக்கணும். எவ்வளோ பணம் வேணும் அதை என்ன செய்யணும்? நான் சேர்த்து வைக்கணும். உலகத்து மக்களை போல் நம்ம செய்யக்கூடாது, கடன் வாங்கி செய்யக்கூடாது, ஆடம்பரமாக பண்ணக்கூடாது. பைபிள் எங்கன்னா அப்படி போட்டிருக்கா? ஆடம்பரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி போட்டிருக்கா? கல்யாணத்தை பற்றி போட்டிருக்கு. அங்கே என்ன இருந்தது? சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, இயேசு இருந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த கல்யாணத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் வந்து, ஆண்டவரே நான் உலகத்து மக்களை போலாம் செய்யக்கூடாது, திருமணம் நடத்தக்கூடாது, நான் நீங்கள் சொல்கிற பிரகாரம் நான் நடத்தணும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கான வழி என்ன செய்வார் ஆண்டவர்? இப்போ நம்ம வாசிச்சுட்டு வரோம், ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தில் வந்து ஒரு சில காரியங்களை பேசிட்டு வரோம் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அவங்க? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளின்படி நிறைவேற்ற நினைக்கிறீங்க. நமக்கு மனசில் என்ன இருக்குது? அதுதான் இருக்குது, உலகத்து மக்கள் தான் இருக்குது. பைபிள் இது போல் திருமணத்தை பற்றி போட்டிருக்கா? அதை நம்ம என்றைக்காவது படிச்சிருக்கிறோமா? அதனால் நமக்கு தெரியல. என்ன செய்யலை? பைபிள் ஆண்டவர் எப்படி திருமணத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காரு சொல்லி நம்ம படித்ததில்லை, படித்தவங்களை அப்படி கேட்டதும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம் இல்லையா? நான் சொல்கிறது முக்கால்வாசி கிறிஸ்தவரில் தான் சொல்கிறேன். கிறிஸ்தவங்க தான் இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவங்க தான் என்ன செய்கிறாங்க? பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நான் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லி பைபிள் எங்கேயும் போடல. அதே போல் திருமணத்துக்கு இயேசு வரணும். சொந்தக்காரங்க வராங்களோ இல்லையோ, இயேசு வரணும். என்னுடைய திருமணத்துக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் தான் போனோம். நாங்கள் சென்னையில் இருந்தோம். திருமணம் இங்கே வந்து தொழுதூரில் வச்சாங்க, இந்த திருச்சிக்கிட்ட பெரம்பலூர்கிட்ட வச்சாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் தான். என் குடும்பத்தில் நெருக்கமானவங்க அண்ணன், தம்பி, அக்கா, அண்ணி, மாமா, அதுபோல் நெருக்கமானவங்க மட்டும் தான் வந்தாங்க. அவங்களாம் கட்டாயம் வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பஸ் வச்சு அவங்கள கூப்பிட்டு வந்தால் அந்த செலவு யாருது? எதுக்கு அந்த செலவு பண்ணணும்? அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் கடன்காரன் ஆகிடுவேன். நான் என்ன செஞ்சிடுவேன்? கடன்காரன் ஆகிடுவேன். அதுதான் வசனம் சொல்லுது. நீ என்ன செய்யாத? அடிமைத்தனத்துக்குள்ளார போகாத. கடன் வாங்குறது என்ன? இது அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது. கடன் வாங்குறது அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போவோம். நம்ம தகுதிக்கு மிஞ்சி எதையும் நம்ம செய்யக்கூடாது. அந்த வசனம் அதுதான் சொல்லுது. நீங்கள் இச்சித்து அந்த இச்சையை நிறைவேற்றுறதுக்காக என்ன செய்ய? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. என்ன போட்டிருக்கு? இச்சையை நிறைவேற்றுறதுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் இது போல் என் பொண்ணுக்கு வந்து 100 சவரம் போடணும். 100 சவரம் வச்சுருக்கோம் போடுவான். இன்றைக்கி 1 சவரம் வாங்க முடியுமா? 1 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு. 1 சவரம் என்ன வந்துருச்சு? 1 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு. வசனத்தின்படி பார்க்க போனால் மாப்பிள்ளை வீட்டில் தான் என்ன செய்யணும்?
நகை போடணும் பொண்ணுக்கு, வசனத்தின்படி. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ? ஏன் அப்படி? ஏன் அப்படி நமக்கு தெரியல. உலகத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் செஞ்சுட்டாங்க. அப்போ உலகம் செய்கிற மாதிரி செஞ்சு நம்ம என்ன தான் செய்வோம்? தப்பு தான் செய்வோம். வசனத்தில் அப்படி என்ன இருக்கா? அதை யோசிக்கிறது கிடையாது. கிறிஸ்தவங்க தான் யோசிக்கிறது கிடையாது. நான் மற்றவங்கள பற்றி பேசலை, நான் உலகத்து மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை நம்ம பார்த்து செய்யணும். அதே போல் அதுக்கு அடுத்து பிள்ளை பிறக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்குது. உலக வழக்கப்படி என்ன செய்கிறாங்க? தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரா, அதை நாம் செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அதை சிந்தித்து பார்த்து இதை கடவுள் செய்ய சொன்னார்னா செய்யணும். இல்லையா நம்ம செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்வதற்கு, வசனத்தின்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யணும்? துணையாக இருக்கணும். 5ஆம் வசனத்தை பார்க்கணும். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்குள்ளே என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். எப்படி? இதற்கான ஒரு வைராக்கியம் வேணும். நான் எப்படி தான் வாழ்வேன்? வசனத்தின்படி தான் வாழ்வேன், வசனம் தான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யறாங்க? கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது நம்ம கேட்டோம்னு சொன்னால் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உலகத்து மக்களை போல் வாழக்கூடாது, நான் என்ன சொன்னோம்? வசனத்தின்படி வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கீப்பிங் சொன்னால் பரிசுத்த ஆவியான அதற்கான வைராக்கிய வாஞ்சியை கொடுப்பார். நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரும். என்னன்னு வரும்? என்ன வைராக்கிய வாஞ்சை வரும்? நான் வாஞ்சேனாக்கா கடவுளை மாரி வாழணும், கடவுள் சொன்ன வசனத்தின்படி வாழணும்னு ஒரு வாஞ்சை. வைராக்கியம், என் சொந்தக்காரன் என்னை ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல. ஒரு சிலர் நிறைய கிராமங்களில் சுவிசேஷம் சொல்லிட்டு போகும்போது, நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு நான் நம்புகிறேன், ஆனால் என் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரணுவாங்க. ஏன்? கிறிஸ்தவனாயிட்டா கல்யாணம் நடக்காதான். சொந்தக்காரங்களாம் சினிமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்தவத்தின் தாழ்ந்த ஜாதி மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே யூத குலம் தான் எப்படிப்பட்ட குலம்னாக்கா மேன்மையான குலம். அந்த யூத குலத்தில் பிறந்தவன் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை பிசாசு என்ன செஞ்சு வச்சுருக்கான்? எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசி வச்சுருக்கிறான். அது தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த இனம் அப்படி சொல்லி. உலகத்தில் யார் தான்? யூதர்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்லி இப்போவும் சொல்கிறாங்க. யூதர்களை பார்த்து தான் என்ன செய்யறாங்க? மற்ற குல மக்கள்லாம் செய்கிறாங்க, பழகிக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்களே தவிர தானாக எங்கேயும் அந்த ஒரு ஒழுக்கெல்லாம் உருவானது கிடையாது. வசனம் தான் நமக்கு முதல்ல. நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன், வசனம் தான் ஃபஸ்ட்டு. என்னது? ஆண்டவர் தான் நமக்கு முதல்ல. ஆண்டவர் சொல்கிற பிரசனத்தின்படி நம்ம வாழ்வுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பண்ணுற ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். இல்லை வசனத்தின்படி வாழாமல் நம்மளுடைய இச்சையின்படி உலக மக்களினுடைய பழக்கத்தின்படி நம்ம வாழ்வோம் சொன்னால் ஜபத்தை ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்கவே மாட்டார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சியை தருகிறாரு. என்ன தராரு? ஒரு வைராக்கியம். நான் என்ன செய்வேன்? கடவுளுக்காக வைராக்கியமாக வாழ்வேன். என் வீட்டுக்கு என் சொந்தக்காரன் வரலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு என் தாய் மாமா வரலனாலும் பரவாயில்ல, எங்கள் பெரியப்பா பெரியம்மா வரலனாலும் பரவாயில்ல, என் அண்ணன் வரலனாலும் பரவாயில்ல, வைராக்கியமாக வாழ. எதுக்காக வாழ்வேன்? வசனத்துப்படி வாழ்கிறதுக்காக. அதுக்கான வைராக்கியமாக வாழறதுக்கான வாஞ்சையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. என் கல்யாணத்தில் அது போல் நடந்தது. நாங்களாம் கிறிஸ்தவங்களாக ஆகிட்டோம் அப்படி சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரன்றதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க, சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். வசதியான குடும்பத்தில் பார்த்தோன்னா அவர் படிக்க போகும்போது அவர் அவ்வளோ செல்லமாக அனுப்புவாங்களாம். அவரை எல்லாரையும் படிக்க வச்சாங்களாம். எல்லாரையும் படிக்க வைக்கல, இவரை மட்டும் படிக்க வச்சாங்களாம். இவர் போகும்போது என்ன செய்வார்? இந்த அந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி பேக் என்ன செய்வார்? எடுத்து ஒரு மரத்தில் மாட்டிட்டு அப்படி ஊர் சுற்றிட்டு சாயந்தரமாக போகும்போது வீட்டுக்கு போகும்போது பேக் எடுத்துகிட்டு போவாராம். அப்படி இஷ்டத்துக்கு தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தவர். அவருக்கு பாகம் பிரிக்கும் போது அவருக்கு என்ன செஞ்சாங்க? 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஆனால் 3வது மனுஷன் தான் அவர். 3வது முதல்ல பெரியப்பா, அதுக்கப்புறம் அத்தை, அதுக்கப்புறம் அப்பா. 3வது தான் அவர். ஆனால் இருந்தாலும் செல்லமாக வளர்த்தாங்க. நல்லா வசதியாக இருந்தவர் அவர். திருமணத்துக்கு முன்னாடி அவருக்கு நிறைய அந்த குடிப்பழக்கம்லாம் இருந்தது. ஆனால் திருமணம் பண்ணால் இந்த காலத்தில் நினச்சி வச்சுருக்காங்களே, என்ன நினச்சிருக்காங்க எல்லார் மக்களும்? கல்யாணத்தை பண்ணால் திருந்திடுவான் அந்த பொண்ணு இவனை அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க? தப்பான ஒரு அபிப்பிராயத்தோடு இந்த காலத்து மக்கள் இருக்காங்க. உலக மக்கள் இருக்கிறாங்க. அப்படி என்ன செய்கிறாங்க? உலக மக்கள் கல்யாணம் பண்ணால் கால் கட்டு போட்டால் பையன் சரியாயிடுவான் அப்படின்னு. அதுபோல் எங்கள் அப்பாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்ல தான் கேட்டேன், நான் பார்க்கல, ஏன்னா நான் பார்க்க முடியாது இல்லையா, சொல்ல தான் கேட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு இருந்தான எல்லா சொத்துக்களையும் எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டாரு? விற்று குடிச்சு அதை அழிச்சிட்டாரு. கடைசியில் வாடகை வீட்டில் தான் இருந்தோம்.
எப்படி இருந்தாங்களாம்? கடைசியில் வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த வாடகை வீட்டு கதவு கூட கிடையாது. என்ன கிடையாது? கதவு கூட கிடையாது. ஒரு கோணி தான் என்ன செஞ்சாங்க? மாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் கடவுள் எங்களை என்ன செஞ்சுருக்காரு? தெரிஞ்சிருக்கிறார். கடவுள் எங்கள்லாம் என்ன செஞ்சார்? முன் கொடுத்துருக்கிறார். அதனால தான் எங்கள்லாம் ரட்சித்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் தான் நானும் பிறந்தேன். அப்படி ஒரு எங்கள் அப்பா வந்து ஒரு அந்த குடிப்பழக்கத்தின அடிமையாக இருந்ததுனால சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்கு. இவங்க யார்? இவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, குடிக்காரங்க, ஏழ்மையானவங்க சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. பேசி யாரும் வரல. ரெண்டாவது இதுக்கு நடுவில் நாங்கள் என்ன செஞ்சோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க? நிச்சயமாக இவங்க என்ன செஞ்சாங்க? தாழ்ந்த ஜாதியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தப்பான ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க. எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் கவலை கிடையாது. என்ன கிடையாது? நான் யாருக்கு சாட்சியாக வாழணும்? வைராக்கு வாஞ்சியா? ஆண்டவருக்கு வைராக்கு வாஞ்சியாக இருக்கணும். பரிசுத்த ஆவி எனக்கு அதுக்கான பலனை தந்தார். இன்ன வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? அதுபடி வாழ்கிறேன். வீட்டுக்கு வரவங்கள வான்னு சொல்லுவேன். வராதவங்கள அவங்க ஏன் என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கிறார். என்னென்னு வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காரு. அதுபடி தான் வாழணும். வசனம் என்ன சொல்லுது அதுதான் செய்யணும். உலகத்து மக்களை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. உற்றார் உறவினர் ஒரு நாள் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், அவங்கள நேசிக்கணும். ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கத்தின்படி நம்ம வாழக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா மக்களையும் நேசிக்கணும், சொந்தக்காரங்களாம் நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நான் இப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணிருக்கிறேன். என் கூட பிறந்தவங்க, என்னுடைய அப்பா வழியில் பிறந்தவங்க, அம்மா வழியில் பிறந்தவங்க, அவங்களாம் நான் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டும் இருக்கிறேன். நேசிக்கணும். ஆனால் அவங்க வழக்கத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. வசனத்தின்படி தான் நம்ம வாழணும். அவங்க வழக்கத்தின்படி வாழ்ந்தா, உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தால் நம்ம என்னவாயிடுவோம்? கடவுளுக்கு எதிரியாக மாறிடுவோம். நம்ம எதை செய்தாலும் வசனம் சொல்லுதா? கடவுள் அதை விரும்புகிறாரா? அதை யோசித்து பார்க்கணும். நம்ம அப்படி யோசித்து பார்க்காம இச்சையின்படி வாழ்வோம்னு சொன்னால் உலக வழக்கத்தின்படி வாழும். வழக்கத்தின்படி வாழ்கிறதுக்கு நமக்கு எது தான் உதவியாக இருக்குது? இச்சை தான். நமக்குள்ளே கிரியை செய்கிறதா, நமக்குள்ளே போர் செய்கிறதான, நமக்குள்ளே பொறாமையும் எரிச்சலையும் உண்டு பண்ணுகிறதான அந்த இச்சை தான் என்ன செய்யுது? இப்படி உலக வழக்கத்தின்படி வாழுன்னு சொல்லி சொல்லுது. அப்படி உலக வழக்கத்தின்படி வாழாமல் கடவுள் நமக்கு கொடுத்ததான வசனத்தின்படி நம்ம வாழ்வோம்னு சொன்னால், வார்த்தையின்படி வாழ்வோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு என்ன செய்வாராம்? கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உலக வழக்கத்தின்படி பெருமையாக வாழணும். நம்மளாம் எப்படி வாழணும்? 4 பேருக்கு முன்னாடி எப்படி வாழணும்? எப்படி சொல்லுவாங்க? அதை கௌரதியாக பெருமையாக வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமையாக இருந்தால் என்னவா? அது கடவுளை எதிர்த்து நிற்கிறாராம். பெருமையாக வாழ்ந்தாடுது உலக வழக்கம். அது அப்படி பெருமையாக வாழ்கிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? அப்படி இருக்காதப்பா, முதல் எதிரியாக நான் விடுவேன். என்ன விடுவேன்? நான் உனக்கு முதல் எதிரியாக நான் வந்துடுவேன். தாழ்மையாக இரு. கடவுள் கொடுக்குறத எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி தாழ்மையாக இரு. யாருக்கு என்ன வயது தடையாக போயிடாத. உலகத்தில் அவங்க அப்படி செய்கிறாங்களே, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இருந்துட்டு போட்டோம். நம்ம கடவுள் சொன்ன வார்த்தை நம்ம சந்தோஷம். நம்மளுடைய சந்தோஷம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. தாவீது என்ன சொன்னார்? நான் என்ன செய்வேன்? நல்ல இடத்துல போய் நான் நிற்பேன், சபையில் போய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? நாமெல்லாம் அப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையின்படி தான் நம்மளும் வாழணும். கடவுள் சொல்கிற வார்த்தையின்படியே நம்ம வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். அதுக்கு பரிசுத்த ஆவியான நமக்கு என்ன செய்யிருக்காரு? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்வார்? பலப்படுத்துவார், நம்மளை உற்சாகப்படுத்துவார். அதனால் தொடர்ந்து நம்ம வேத வசனத்தின்படி வாழ நம்மை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து கடவுளுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே, நாங்களும் கூட வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேட்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.